பத்தனா அதிகம் எட்டனா கடைசி துப்பனா என்ன பாக்குறீங்க? வரவுக்கு மீறி செலவு பண்ணா இதான் நிலைமை. இதனாலதான் ஔவையார் சொல்லியிருக்காரு, பொருள்தனை போற்றி வாழ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா பணத்தை சேமித்து வரவுக்கு மீறி செலவு பண்ணாமை பெருக்கி வைத்து வாழ வேண்டும் என்றுதான் அர்த்தம். வாங்க பணத்தோட மதிப்பெண்ணு இந்த கதையில பார்த்துருவோம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேர் தான் லியோ. அவனுக்கு பொம்மைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப அவன் ஒரு பொம்மை கடை பார்த்தான். அதுல ஒரு பெரிய பந்து இருந்துச்சு. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் அம்மா கிட்ட கேட்டான், ப்ளீஸ்மா எனக்கு இதை வாங்கித்தாங்கம்மா, என் நண்பன் ஆர்னவ கூட இதை வச்சிருக்காம்மா, அவ்வளோ சூப்பரா இருக்கும்மா, அது வெறும் 10 ரூபாய் தான்மா, ப்ளீஸ்மா வாங்கித்தாங்கம்மா. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, 10 ரூபாய்லாம் சொல்லக்கூடாது, நீ பணத்தோட்டு மதிப்பை கத்துக்கணும். 10 ரூபாய் இல்லைன்னா ஒரு டவுன் பஸ்ல கூட நம்மளால போக முடியாது, அது உனக்கு தெரியுமா? இதனாலதான் ஔவையார் சொல்லியிருக்காங்க, பொருள்தனை போற்றி வாழ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்பா சம்பாதிக்கிறத விட கம்மியா செலவு பண்ணும், அதுவும் தேவைன்னா மட்டும். உனக்கு ரத்தன் டாட்டா யாருன்னு தெரியுமா லியோ? இல்லையம்மா, எனக்கு சுத்தமா அவரை பத்தி தெரியாது, யாருமா ஆகுது? இத சொல்றேன். ரத்தன் டாட்டா இந்தியாலே ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பணக்காரர் கூட. ஆனா அவரு சாதாரணமான உடைகளை தான் போட்டுப்பாரு. அவரோட வீடும் அவ்வளோ ஆடம்பரமா இருக்காது. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவரோட இதெல்லாம் ஆடம்பரமா வச்சுக்க மாட்டாரு. எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு. அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணாரு. நம்ம பணக்காரங்களா இருந்தோம்னா நமக்கு நிறைய பேருக்கு பெரிய பெரிய உதவியெல்லாம் செய்ய முடியும். அதனால நீயும் உன் பணத்தை சேமிச்சு வை, நான் உனக்கு வேண்டி ஒரு உண்டியல் தரேன். லியோ அந்த சின்ன வயசுல இருந்தே பணத்தை சிக்கனமா உபயோகித்தான். ஆனா லியோவின் நண்பன் ஆர்னவ் சின்ன வயசிலிருந்து ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டே இருந்தான். அவங்க வளர்ந்துட்டு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாங்க. அதுல லியோ பணத்தை சேவிச்சு வச்சு நிம்மதியா இருந்தான். சேவித்த பணத்தை முதலீடுகளும் செய்தான். ஆனால் இன்னொரு பக்கம் ஆர்னவ் அவன் மொபைல், லேப்டாப் எல்லாம் ஆடம்பரமாக செலவு செய்து இஎம்ஐயை கட்டி கொண்டு இருந்தான். அவன் மற்றவனை பார்த்து சொகுசு காரை வாங்கினான். அவனின் வாழ்க்கை நிறைய கடனாக இருந்தது. ஒரு நாள் கொரோனா வந்ததுனால லியோக்கும் அவன் நண்பனுக்கும் வேலை போயிடுச்சு. அந்த நேரத்துல லியோ சிக்கனமா இருந்தனால அவனுக்கு நிறைய பணம் இருந்துச்சு. அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான். இந்தியாலே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிட்டான். இன்னொரு பக்கம் ஆர்னவ், அவனின் நிலைமை என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அவன் நிறைய இஎம்ஐ சொன்னனால் அவனுக்கு பணமும் இல்லை. ஏனென்றால் லாக்டவுன் வந்ததனால் அவனால் வேலைக்கு போக முடியவில்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனோட கடன் காரணமாக அவனோட வீட்டையும் அவனுக்கு இழக்கிறதுக்கு வந்துருச்சு. லியோவுக்கு அவனின் நண்பன் ஆர்னவின் நிலைமை தெரிய வந்தது. அவனின் கடனும் தெரிய வந்தது. அவன் அதை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டான். அவனுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதுனால்
அவன் அவன் கம்பெனியில் ஒரு வேலையை கொடுத்தான். பிறகு அவன் ஆர்னவுக்கு நல்ல புத்திமதிகளையும் சொல்லி கொடுத்தான். வரவுக்கு மீறி செலவு பண்ணாதே நண்பா, ஆடம்பர வாழ்க்கையும் வேண்டாம், நல்ல சிக்கனமாக வாழ கற்றுக்கொள், பணத்தை சேமித்து பெருக்கி வாழ கற்றுக்கொண்டு வேண்டும். கடன் இல்லாமல் வாழ்வதே நம் உண்மையான வாழ்க்கை. விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும். நாம் நமக்காக தான் வாழ வேண்டும். எளிமையான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒப்பீடு இல்லாத வாழ்க்கை, இவையே பொருளை போற்றி வாழ்வதற்கு வழிகள். அனைவருக்கும் நன்றி.